கத்திரிக்காய் கிரேவி செய்யலாமா? எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கிய 1 தக்காளி, பொடியாக நறுக்கிய கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் வணங்கிட்டு இருக்கும்போது ஒரு தேங்காய் பேஸ்ட் ஒன்று அரைச்சிட்டு வந்துடலாம். இஞ்சி, பூண்டு, தேங்காய் இதை அரைச்சிட்டு வந்துடலாம். ஸ்பைசஸ்லாம் சேர்த்திக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா தூள், குழம்பு பொடி 1 ஸ்பூன். அரைச்சி அந்த தேங்காய் விழுத ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இந்த கிரேவி சாதத்துக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.